மாட்சிமையும் நிறைந்த உன்னதமான இயேசுவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என் அன்பின் வாழ்த்துக்கள். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இந்த காலவெளியில ஆவியானவர் நம்ம நடுவில் இவ்வளவு நேரமா அவருடைய பிரசன்னம் அதிகமா நம்மோடு இருந்தது. நம்ம எல்லாரும் ஆவியில நிறைந்து பரிபூர்ணம். இப்போ நம்ம கர்த்தருடைய வார்த்தைக்கு நேரம் கடந்து செல்ல போறோம். சிறிது நேரம் தியானிப்பதை எடுத்துக்கொள்ளுங்க. 1 சாமுவேலின் புத்தகம் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். The book of 1 Samuel chapter 3 verse 19. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா. வசனத்தை வாசிக்கும் போது கூட டான் டான் வாசிக்கணும். ஹல்லேலூயா. எப்படி சொன்னா ஒருத்தர் பிரசங்கம் பண்றாங்கன்னு சொன்னா அவங்க எந்த ஸ்பீடுக்கு போயின்றாங்களோ அந்த ஸ்பீடுக்கு தகுந்த மாதிரி வாசிக்கணும். ஆமென். ஹல்லேலூயா. இப்ப லிடியா திருப்பி வாசிக்க போறாங்க, சத்தமா டான் வாசிக்க போறாங்க. சாமுவேல் வளர்ந்தான், கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஆமென். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஆமென். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் அவருடைய வார்த்தைகளில் ஒன்றையாகிலும் தரையிலே விழுந்து போக விடவில்லை. ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அதுக்கு நான் பின்னாடி வரப்போறோம். ஸ்தோத்திரம். முதலாவது நாம் பார்க்கிறோம், சாமுவேல் வளர்ந்தான். ஹல்லேலூயா. இப்பொழுது சாமுவேல் பிள்ளையாண்டான், தேவாலயத்தில் விடப்பட்டவர். அண்ணால் ஜெபித்து கர்த்தரால் கொடுக்கப்பட்டதான ஒரு பிள்ளையாண்டான் தான் இந்த சாமுவேல். இந்த சாமுவேலை கர்த்தர் அண்ணால் என்ன சொன்னாங்க, நீ தருவீரானால் அது உமக்கு நான் பிரதிஷ்டை பண்ணுகிறேன், உமக்கே நான் கொடுக்கிறேன்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. அது ஸ்தோத்திரம். மீண்டுமாக அவங்க ஆலயத்துல கொண்டு வந்து விட்டாங்க. இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும். ஹல்லேலூயா. இப்பொழுது என்ன வாசிக்கிறோம், சாமுவேல் வளர்ந்தார். ஹல்லேலூயா. வளர்ச்சி என்பது சரீர பிரகாரமான வளர்ச்சி. நீங்க சாப்பிடுங்க, சாப்பிட கட்டி போங்க, ஏழையா இருங்க, பணக்காரா இருங்க, அல்லது ரொம்ப பிச்சை எடுக்கணும்னா இருந்தா கூட சரி, இந்த சரீரம் தானாய் வளர்ந்து விடும். ஆமென். ஆமா தானே. ஐயோ அவங்க பிச்சைக்கார இருப்பாரு, வளருவே அப்படியே குழந்தைன்னு சொல்றவா யாராவது சொல்றவா? ரொம்ப பாவ ஏழை, சாப்பிடுறது கூட சாப்பாடு இல்ல, ஆனாலும் அந்த சரீரம் வளர்ந்துடும். ஆமா தானே. எங்கேயாவது சாப்பாடு இல்ல சரீரம் வளராம பொறுத்து கொண்டு அப்படியே இருக்குதா? இல்ல. மாம்சீகமான சரீரம் தானாய் வளரு. அத பத்தி கவலையே இல்ல. நீ சாப்பிட கட்டிப்போ, நீ பூஸ்ட் குடிக்காட்டி போ, இல்ல கறி சாப்பாடு இல்ல கட்டி கூட பரவாயில்ல, எப்படி இருந்தாலும் சரி இந்த மாம்சீகமான சரீரம் அது வளரு. அத குறிச்சு இங்க வாசிக்கல.
வளர்ச்சி எப்படி இருக்கணும்? அநேக வருஷங்களுக்கு ஹalleluya ஹalleluya ஓ ஸ்தோத்திர கர்த்தருக்குள்ள வாழ்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். இந்த கேதுரு மலைகள் லெபனான்ல இருக்கிறது கர்த்தர் என்று சொன்னா, லெபனான்ல நிறைய மலைகள் காணப்படுகிறது, லெபனான்ல காடுகள் காணப்படுகிறது, லெபனான்ல அதாவது ஸ்தோத்திர வேலி பள்ளத்தாக்குகள் காணப்படுகிறது. இந்த இடங்களில தான் இந்த கேதுரு மரங்கள் அதிகமாய் வளருமா? ஹalleluya மலை இந்த கேதுரு மரம் வாசனை தரக்கூடியது, அதிக வருஷம் நீடித்து வாழக்கூடியது, அதிகமாக அதாவது எப்போ பச்சையா இருக்கிற மரமா இருக்க வேண்டுமானால் அது மலையின் உச்சியிலே காணப்பட வேண்டும். ஹalleluya மலையின் உச்சியின் அனுபவம் இல்லைன்னு சொன்னா உன் வாழ்க்கையில பச்சையான அனுபவம் இருக்கவே முடியாது. ஹalleluya வாழ்க்கையில எப்போ காஞ்சு போன நிலைமைதான், எல்லாம் உதிர்கிற நிலைமை. ஆனா எப்போ கண்மலையாகி கிறிஸ்துவின் மேல் நாம் கட்டப்பட்டு அவருக்குள்ளே நாம் வாழ்ந்து கொண்டு இருப்போம் என்று சொன்னால் இந்த வாழ்க்கையில என்னைக்கு இலை பச்சையா இருக்கு. ஹalleluya 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 இன்னைக்கு கொரோனா வந்துச்சுன்னு எத்தனை பேர் இன்னைக்கு சபைகளில் இல்ல? இன்னைக்கு நிறைய பாஸ்டர்ஸ் வருத்தப்படுகிற காரியம் அது. இன்னைக்கு விசுவாசிகள் சபைக்கு வரதில்லை. ஏன்? அவர்கள் இன்னும் மலையின் மேல் கட்டப்படவில்லை, அவர்கள் இன்னும் அதாவது பச்சையான நிலவில காணப்படவில்லை, அவருடைய வளர்ச்சி கேதுரு மரத்தை போல காணப்படவில்லை. அவர்கள் சீக்கிரமாக இன்னொன்று சொன்னா அவர்கள் இன்னும் பரிசுத்த ஆவியானவருக்குள்ள நாட்டப்படவில்லை. ஹalleluya ஆனபடியால் சீக்கிரமாய் சோர்ந்து போய் எல்லாம் காய்ந்து உதிர்ந்து ஒன்றில்லாத விசுவாசிகளாய் மாறி போயிட்டு இருக்காங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, நம்முடைய வாழ்க்கையில நாம் ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ள வளருகிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும். சாமுவேல் வளர்ந்தான். ஹalleluya ஹalleluya சோ கர்த்தருடைய பிரசன்னத்தில வளர்ந்தான். ஹalleluya கர்த்தருடைய மகிமையிலே அவன் வளர்ந்தார். ஹalleluya இன்னமாக வேலை இந்த கேதுரு மரம் லெபனான்ல அதிகமாக பள்ளத்தாக்குகள் இருக்குமா? இந்த பள்ளத்தாக்குகளிலே இந்த கேதுரு மரங்கள் வளர்ந்து பச்சையா இருக்கும், நல்ல வாசனை கொடுக்கும், நல்ல டியூரபிள் அதிக வருஷங்கள் அங்க வாழக்கூடியதான ஒரு மரமாக இருக்கும். பள்ளத்தாக்குல கூட இன்னைக்கு நமக்கெல்லாம் பள்ளத்தாக்கின் அனுபவம் வந்து ஒன்ன சோர்ந்து போகணும். நமக்கு வேண்டாம் கர்த்தருடைய பிள்ளைகளே. பள்ளத்தாக்கின் நிலைமை வந்தா கூட மரணநிழலின் பள்ளத்தாக்கில நடந்தாலும் பயப்படே தேவரே நான் கூட இருக்கிறேன். ஹalleluya நம்முடைய தேவன் பள்ளத்தாக்கில நடந்தாலும் நம் ஆண்டவர் நம்மோடு கூட வருகிறவராய் இருக்கிறார். ஹalleluya நம்மை நடத்துகிறவராய் இருக்கிறார். ஹalleluya தாவீது அநேக பள்ளத்தாக்குக்குள்ள கடந்து சென்றார். ஆனாலும் கர்த்தர் தாவீது சொல்றார், ஆண்டவரே நான் பயப்பட மாட்டேன் என்றார். எந்த பள்ளத்தாக்கில போனாலும் நான் பயப்பட மாட்டேன் என்றேனா, நீர் என்னோடு கூட இருக்கிறீர், நீர் என்னோடு கூட இருக்கிறீர் ஆண்டவரே என்று சொல்லி தாவீது அவ்வளவு தைரியமா சொல்கிறார். அந்த தைரியம் தான் நமக்கும் தேவை. ஹalleluya ஹalleluya இப்படி வளர வேண்டும். லெபனானில் உள்ள கேதுருவை போல நாம் வளர வேண்டும். நம்மெல்லாம் நீதிமான்கள், நம்மெல்லாம் பாவிகள் தானா? கர்த்தருடைய இரத்தத்தினால கழுவப்பட்டு நம்மை கர்த்தர் நீதிமான்களா மாற்றி இருக்கிறார். ஹalleluya இரண்டாவதாக வாசிங்க மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். மல்கியா 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும், அதன் செட்டைகளின் கீழ் ஆரோக்கியம் இருக்கும், நீங்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவீர்கள். ஆமென் ஹalleluya ஹalleluya ஆனாலும் என்று சொல்லி ஆரம்பிக்கிற இந்த வசனம். ஆனாலும் என்ன? ஏன்? அப்ப அதுக்கு முன்னால என்ன இருக்கு? இதோ சூளையை போல எரிகிற நாள் வரும், அப்பொழுது அகங்காரிகள் யாவரும் அக்கிரமம் செய்கிற யாவரும் துரும்பாயிருப்பார்கள். வரப்போகிற அந்த நாள் அவர்களை சுட்டெரிக்கும், அது அவர்களுக்கு வேரையும் குப்பையும் வைக்காமல் போகும் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஹalleluya சூளையை போல எரிகிற இது 2ஆம் வருகை குறித்து சொல்லப்படுகிறது. ஆனால் ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கையில ஒரு எரிகிறதான ஒரு சம்பவம். ஹalleluya அக்னிக்குள்ளாய் கடந்து செல்லுகிற போல ஒரு அனுபவங்கள். ஹalleluya துக்கம், கண்ணீர், வேதனை இப்படிப்பட்டதான நாள் வந்தா துன்மார்க்கர் என்ன செய்வாங்க? அழிஞ்சு போயிடுவாங்க, ஒண்ணு இல்லாம போயிடுவாங்க. ஆனாலும் ஆண்டவர் என்ன சொல்றார்? ஆனாலும் என் நாமத்துக்கு பயந்திருக்கிற உங்கள் மேல். ஹalleluya ஹalleluya இன்னைக்கு கொரோனா வரட்டும், அது துன்மார்க்கனுக்கு ஹalleluya அவன் பயப்படுவான். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஆனாலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். கொரோனா வந்தாலும் உங்கள் மேல் நீதியின் சூரியன் உதிக்கும். ஹalleluya பிரச்சனைகள் வந்தாலும் நீதியின் சூரியனாக நான் உங்கள் மேல் உதிப்பேன். ஹalleluya
அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் அவர்கள் வெளியே புறப்பட்டு போய் கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள். வளருகிற பிள்ளைகள். ஹalleluya. சாமுவேல் வளர்ந்தான். ஹalleluya. இன்னைக்கு நான் ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் வளர வேண்டும் என்று ஆவியானவர் விரும்புகிறார். ஹalleluya. எப்படி வளர வேண்டும்? கொழுத்த கன்றுகளை போல வளர வேண்டும். ஹalleluya. 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 ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கொழுத்த கன்றுகளை பார்த்திருக்கீங்களா? ஹalleluya. ஓ ஸ்தோத்திரம். நமக்கே பிடிக்கிறது. ஐயோ என்ன மெலிசா எப்படிக்குது பாரு அந்த அந்த கன்று, அந்த குட்டி அல்லது மாடு எப்படிக்குது பாரு பாவம். ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்ல, கொழுத்த கன்றுகளை போல வளர வேண்டும். அதுக்காக ஈஸ்டும் வெஸ்டும் இல்ல. நான் அந்த அர்த்தத்தை நான் சொல்லல. ஹalleluya. பாருங்க நான் எவ்வளவு தடியாக்குறேன் பாருங்க. அப்படியே அந்த வளர்ச்சி நான் பேசல, ஆவிக்குரிய வளர்ச்சி. ஹalleluya. ஆவிக்குரிய வளர்ச்சி. ஹalleluya. ஹalleluya. சில சொல்லுவாங்க பிரதர் சிஸ்டர் எப்படி இருக்கீங்க? பாருங்க நான் எப்படி இருக்கேன் அப்படின்னு என்ன அர்த்தம்? பாருங்க நான் எவ்வளவு தடியாக்கிறேன்ற அர்த்தமா? ஹalleluya. அதுதான் நான் பார்க்க முடியும். ஆவிக்குரிய காரியத்தை நம்ம பார்க்க முடியும். இந்த கர்த்தருடைய பிள்ளைகள் அது அல்ல வளர்ச்சி. வேணும் நல்லா இருக்கணும், நல்லா இருக்கணும், நோஞ்ச மாதிரி இருக்க கூடாது, நல்ல தடியா நல்ல புஷ்டியா பார்க்கிறதுக்கு சரீரமும் நல்லா இருக்கணும். ஆவிக்குரிய வளர்ச்சி வந்துட்டா சரீரம் தானாய் பலப்படும். ஆமென். ஹalleluya. சரீரத்தில் நமக்கு ஒரு புதுமையின் கிடைத்துக் கொண்டே இருக்கு. ஹalleluya. ஆவியானவர் வெறும் ஆவிக்குரிய காரியத்துக்கு மட்டுமல்ல, அவர் சரீரத்துக்கும் மனசளவுக்கும் எல்லா இமோஷன் எல்லாவற்றுக்கும் நம்மை பலப்படுத்துகிறவர் தான் நம்முடைய ஆவியானவர். ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வசனத்துல என்ன வாசிக்கிறோம்? நீங்கள் வெளியே புறப்பட்டு போய். இன்னைக்கு உலகம் வச்சு வெளியே வரதுக்கு ரொம்ப பயப்படுறாங்க. ஐயோ என்ன ஆயிடுமோ ஏதாயிடுமோ, கொரோனா வந்துருமோ, இப்படியோ அப்படியோ கொத்திக்குமோன்னு சொல்லி. ஆனா கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனையின் மத்தியில இருந்தாலும் வெளியே புறப்பட்டு போவாங்க. கர்த்தருடைய பிள்ளைகள் பிரச்சனை மத்தியில கூட வெளியே புறப்பட்டு போவார்கள். அவர்கள் பிரச்சனை நடுவிலிருந்து வெளியே போய் அவர்கள் கொழுத்த கன்றுகளை போல வளர்வார்கள். நாம் வளர வேண்டும். ஆவிக்குரிய காரியங்களில் வளர வேண்டும். நம்முடைய பரிசுத்த வாழ்க்கையில வளர வேண்டும். ஜெப ஜீவியத்திலே வளர வேண்டும். ஆப்கானிஸ்தானில் எல்லா நியூஸ்ல பார்த்திருப்பீங்க. என்ன பிரச்சனை, என்ன போராட்டம், ரொம்ப பயங்கரமா இருக்குது. இன்னைக்கு அங்க இருக்கிற கிறிஸ்தவர்கள் மிகவும் பயந்து கொண்டிருக்கிறாங்க, மிகவும் கஷ்டப்பட்டு இருக்கிறாங்க. ஒருவர் நியூஸ்ல அனுப்பியிருக்காரு, அண்டர் கிரவுண்ட் ஜாப்ல தான் சபை நடந்துட்டு இருந்துச்சான். இப்ப அது வெளியே வந்தோம் போல இருக்கு, எங்களுக்கு ஜெபிங்கன்னு கேட்டிருக்காங்க. கர்த்தருடைய பிள்ளைகளை அப்படிப்பட்ட நிலைமை இருந்தாலும் கர்த்தருடைய பிள்ளைகள் கொழுத்த கன்றுகளை போல வளருவார்கள் என்று சொல்லித்தான் வசனத்துல வாசிக்கிறோம். ஹalleluya. ஹalleluya. மூணாவதாக வாசிங்க எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். எபேசியர் 2ஆம் அதிகாரம் 21ஆம் வசனம். அவன் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு கர்த்தருக்குள் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஆமென். அவருக்குள் இசைவாய் கட்டப்பட்டு பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நாம் எப்படி வளர வேண்டும்? அவர் மேல் மாளிகை முழுவதும் இசைவாய் இணைக்கப்பட்டு. ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம். ஆலயம் பரிசுத்த ஆலயமாக எழும்புகிறது. நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? நாம் தேவனாகிய கர்த்தர் தான் சபைக்கு தலைவர். நம்ம எல்லாரும் மூல கற்களா இருக்கிறோம். நம்முடைய ஆண்டவர் தான் மூலை கற்களா இருக்கிறார். அவருக்குள்ளே நாம் எப்படி இருக்கிறோம்? ஒரு மாளிகையாக முழுவதும் இசைவாய். ஹalleluya. இசைவாய் சொன்னா இணைக்கப்பட்டு. ஹalleluya. ஒவ்வொருவரும் கர்த்தருக்குள்ளே இணைக்கப்பட்டவர்களாய் நாம் மாளிகையாக கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். ஹalleluya. நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? மாளிகையாக கட்டப்பட்ட ஒரு வளர்ச்சி காணப்பட வேண்டும். ஹalleluya. தனியாக விடப்பட்ட ஒரு விசுவாசி அல்ல, அல்லது ஒரு சபையா அல்ல. கிறிஸ்துவின் சபை எல்லாரும் ஒன்று சேர்ந்து இசைவாய் கட்டப்படுகிற ஒரு சபையாக காணப்பட வேண்டும். ஹalleluya. நம்முடைய வளர்ச்சி அப்படிப்பட்டதான ஒரு ஆவிக்குரிய வளர்ச்சியாக நாம் காணப்பட வேண்டும். உலகத்துல வீடு கட்டுறோம், செல்வாக்கு அது இது எல்லாம் கரெக்ட். ஆனா நம்முடைய ஆவிக்குரிய வேலை உலகத்துல இருக்கிறவங்களுக்கு அது நமக்கு தேவை
குட்டி கட்டப்பட்டு வந்து கொண்டிருக்கிறோம். அந்த வளர்ச்சி நமக்குள்ளே காணப்பட வேண்டும். ஹalleluya. அடுத்த ஒரு வசனத்தை கூட வாசிங்க. 1-2 பேதுரு 3ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். 1 பேதுரு 3ஆம் அதிகாரம். இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். அவருக்கு இப்பொழுதும் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. ஆமென். நாம் எப்படி வளர வேண்டும்? இன்னொரு முறை கூட நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் கிறிஸ்துவின் கிருபையிலும் அவர் அறிகிற அறிவிலும் நாம் என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். ஹalleluya. ஹalleluya. சாமுவேல் வளர்ந்தார். எப்படி வளர்ந்தார்? தேவனுடைய அறிவிலும் மனுஷருடைய தயவிலும் கர்த்தருடைய கிருபையிலும் வளர்ந்தான் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னைக்கு ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளும் தேவனுடைய கிருபையில நாம் வளர வேண்டும். ஹalleluya. காலைதோறும் அவருடைய கிருபை புதிதாக இருக்கிறது. ஹalleluya. சோ தேவ சமூகத்திலே காத்திருந்து அந்த கிருபையில நாம் வளர வேண்டும். ஹalleluya. தேவ ஞானத்திலே நாம் வளர வேண்டும். தேவனை அறிகிற ஞானம். ஹalleluya. ஒவ்வொரு நாளும் இப்ப அறிஞ்சிருக்கிற ஞானம் பத்தாது. இப்ப அறிஞ்சிருக்கிற ஞானம் கொஞ்சம் தான். ஹalleluya. இந்த வேதத்துல சொல்லப்படாத காரியம் எதுவுமே கிடையாது. ஹalleluya. ஹalleluya. போன வாரம் பாஸ்டர் இண்டிபெண்டன்ஸ் பத்தி பிரசங்கம் பண்ணாரு. ஹalleluya. வேதத்துல என்னென்ன குறைச்சல் இருக்குது? இண்டிபெண்டன்ட் கூட இருக்குது வேதத்துல. ஹalleluya. ஹalleluya. அப்போ இண்டிபெண்டன்ஸ் டே சொல்லிட்டு நம்ம கொண்டாடுறோம். இண்டிபெண்டன்ட்னா நமக்கு என்னன்னு தெரியல. ஆவியானவர் எல்லாத்தையும் வேதத்துல போட்டு வச்சிருக்கார். அப்ப கர்த்தரை அறிகிற அறிவில நம்ம என்ன செய்ய வேண்டும்? வளர வேண்டும். இப்ப இருக்கிற ஞானம் நமக்கு போதாது. இன்னும் வேத ரகசியங்கள் அதிகமா வேதத்துல இருக்கு. நம்ம தேவ சமூகத்துல காத்திருந்து ரகசியங்களை நாம் இன்னும் அறிந்து கொள்ள வேண்டும். நம்முடைய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டும்? கர்த்தருடைய கிருபையிலே நாம் வளர வேண்டும். அந்த கிருபை நம்ம மேல இருந்தாதான். ஹalleluya. கர்த்தருடைய கிருபை மட்டும் நமக்கு இருந்தா பவுல் சொல்லும்போது சொல்றாரு, ஆண்டவரே இந்த பலவீனத்தை என்னிடத்தை எடுத்து போட ஆண்டவரேன்னு கேட்கிறாரு. அப்ப ஆண்டவர் சொல்றாரு, இந்த பலவீனத்தை நான் எடுத்து போட மாட்டேன், என் கிருபை உனக்கு போதும். அப்ப கர்த்தருடைய கிருபை நமக்கு வந்துட்டா பலவீனம் இருந்தா கூட சரி, அந்த பலவீனமே நமக்கு ஒரு ஆசீர்வாதமாக மாறிடும். ஹalleluya. மன நெருக்கடி, பிரச்சனை, வியாதி எது இருந்தாலும் சரி, கர்த்தருடைய கிருபை தான் போதும். கர்த்தருடைய கிருபை தான் போதும். அதான் தாவீது நிறைய சங்கீதங்கள் சொல்கிறார், எங்கள் மேல் கிருபையாயிரும் இரக்கமாயிரும் என்று ஜெபிக்கிறதுக்கு காரணம் என்னன்னா ஆண்டவருடைய கிருபை நம்ம மேல் ஊற்றப்பட வேண்டும். அந்த கிருபை அதான் ஸ்தோத்திர ஜெபத்தினால கிருபை பெருகுகிறது என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப கிருபை அதிகமா வேணும்னா அதிகமாய் ஸ்தோத்திரிக்க வேண்டும், அதிகமாய் கர்த்தரை துதிக்க வேண்டும், அதிகமா தேவ சமூகத்திலே உட்கார வேண்டும். ஹalleluya. காலையில கர்த்தர் சமூகத்துல உட்கார்ந்து புதிய கிருபைகளை நாம் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹalleluya. ஹalleluya. காலையில சொன்ன உடனே 2 மணி 3 மணி 5 மணி எடுத்துக்காதீங்க. உன்னுடையதான காலை நேரம். ஹalleluya. ஹalleluya. எப்படின்னா அவங்க வீட்டுல ஒரு அம்மா இருக்காங்களாம், விசுவாசி அம்மா. அவங்க அண்ணா அக்கா பொண்ணு வீட்டுல ஒரு அம்மா வேலை செய்யறாங்களாம். அதாவது அங்கே வீட்டுல இருந்து அவங்க என்ன செய்யறாங்களா, திடீர்னு போய் ஜெபத்துல உட்காந்துக்கிறாங்களாம். ஹalleluya. உடனே 4 மணிக்கு போய் ஜெபத்துல உட்காந்துறாங்க. வீட்டு வேலைக்கு செய்யறவங்க நான் ஜெபிக்கிறது தப்புன்னு சொல்லல. அங்க ஒரு எஜமானுக்கு கொடுக்க வேண்டிய வேலை, செய்ய வேண்டிய வேலையெல்லாம் விட்டுட்டு ஜெபத்துல உட்கார்ந்து இல்ல நான் சொல்றது. உங்களுக்கு எல்லாம் முடித்து விட்டு நீங்க ஜெபிக்கிற நேரம் தான் காலை நேரம். ஹalleluya. ஹalleluya. சோ அந்த நேரத்தை நம்ம என்ன செய்யணும்? பயன்படுத்திக்கணும். உங்களுக்கு ஒருவேளை 5 மணியா இருக்கலாம், ஒருவேளை நீங்க காலையில சீக்கிரமா எழுந்து ஜெபித்து வேற வேலை செய்யறவங்களா இருக்கலாம், ஒருவேளை உங்களுக்கு முடியல, வயசாச்சு முடியல, உங்களுக்கு வீட்ல இருக்க சுகர் இருக்கு, சில பலவீனங்கள் இருக்கு, முடியல, ஒருவேளை 10 மணி தான் உங்களால முடியுது, அதுதான் உங்களுடைய காலை நேரம். ஹalleluya. அந்த நேரத்துல உட்காருங்க. ஆண்டவர் நீ 10 மணிக்கு ஏன் வந்த, இது காலை நேரம் இல்லன்னு சொல்ல மாட்டாரு. The earliest time is the morning dawn அப்படினு சொல்ல முடியும். What is the earliest time in your life? உங்க வாழ்க்கையில சீக்கிரமா செய்யக்கூடிய நேரம் எது தெரியுமா? அதுதான் உங்களுடைய காலை நேரம். ஹalleluya. ஹalleluya. அதுக்காக புருஷனை கவனிக்காம, பிள்ளைங்களுக்கு சாப்பாடு செய்யாம, டிஃபன் கட்டாம, வீட்டை குப்பை தொட்டி மாதிரி விட்டுட்டு ஜெபத்துல உட்கார்ந்து கர்த்தரை ஜெபத்தை கேட்கவே மாட்டாங்க. ஹalleluya. ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் எப்பவுமே சுத்தமா இருக்காங்க. கர்த்தர் அதை தான் விரும்புறாரு.
உன் ஆவிக்குரிய வாழ்க்கையில சுத்தம் மட்டும் இல்ல, உன் இருதயத்தின் சுத்தம் மட்டும் இல்ல, உன் சரீரத்திலே கர்த்தர் சுத்தத்தை விரும்புகிறார். அந்த சுத்தத்தோடு நம்ம ஜெபிக்கும் போதுதான், அந்த சுத்தத்தோடு தேவ சமூகத்துல உட்காரும் போதுதான் ஆண்டவராகிய கர்த்தர் நம் ஜெபத்தை கூட ஹல்லேலூயா ஹல்லேலூயா. கர்த்தருடைய பிள்ளைகளே, நம்முடைய வளர்ச்சி எப்படி காணப்படுகிறது? ஹல்லேலூயா. வாசிங்க, என்ன வசனத்தை வாசிங்க, அதே வசனத்தை நம்முடைய கர்த்தரும் இரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையிலும் அவரை அறிகிற அறிவிலும் வளருங்கள். நம்ம எப்படி வளர வேண்டும்? கிருபையிலும் அறிவிலும். தேவனை அறிகிற அறிவில். எந்த அளவுக்கு நம்ம எல்லாம் தேவனை அறிஞ்சிருக்கோம் கொஞ்சம் நினைச்சு பாருங்க கொஞ்சம். ஹல்லேலூயா. நம்ம எல்லாம் தேவனை தெரிஞ்சுக்கிறது இன்னும் ரொம்ப கம்மி. எனக்கு ஒரு ரட்சகர், அவ்வளவுதான். ஆமா, ஆண்டு வர போறாரா, அவ்வளவுதான். இன்னும் அதுக்கு நடுவுல இருக்கிற எவ்வளோ பாகங்கள் அப்படியே உடைக்க போடப்பட்டிருக்க. நம்ம இன்னும் அறியவே இல்லை. தேவ ரகசியங்களை இன்னும் நம்ம அறிந்து கொள்ளவே இல்லை. அதற்கு தேவையான ஞானத்தை நாம் பெற்றுக்கொள்ளவே இல்லை. தேவ சமூகத்துல காத்திருக்கும் போது கர்த்தர் கொடுப்பார். தேவ சமூகத்துல கேட்கும் போது கர்த்தர் தருவார். தேவ சமூகத்துல ஜெபிக்கும் போது கர்த்தர் உங்களுக்கு அந்த ஞானத்தை கொடுப்பார், அறிவை கொடுப்பார், கிருபை ஊற்றுவார். அறிவை அறிந்து கொள்வதற்கு கிருபை ஊற்றுவார். கர்த்தரை அறிகிற அறிவை நாம் பெற்றுக் கொள்வதற்கு கர்த்தரை கிருபை ஊற்றுவார். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. வாசிங்க எபேசியர் 4 அதிகாரம் 15 வசனம். ஆனபடியினாலே நீங்கள் ஞானமற்றவர்களைப் போல நடவாமல் ஞானமுள்ளவர்களைப் போல கவனமாய் நடந்து கொள்ள பார்த்து நாங்கள் கொள்ளாதவர்களானதால் காலத்தை பிரயோஜனப்படுத்திக் கொள்ளுங்கள். 4:15 சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா இருக்கும்படியாக அப்படி செய்தார். ஆமென். என்னவா? எப்படி வளர வேண்டும்? அன்புடன் சத்தியத்தை கைக்கொண்டு தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே. ஹல்லேலூயா. தலையாக வாசிங்க, தலையாகிய கிறிஸ்துவுக்குள் எல்லாவற்றிலேயும் நாம் வளர்கிறவர்களா ஆமென். தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ளே எல்லாவற்றிலும் நாம் வளருகிறவர்களா இருக்க வேண்டும். ஹல்லேலூயா ஹல்லேலூயா. எப்ப நம்ம எல்லாவற்றிலும் வளருகிறோமோ, ஆமென் ஹல்லேலூயா. சும்மா ஒரு நம்ம சரீரத்தை எடுத்துக்கும் போது இந்த கை மட்டும் வளர்ந்துட்டு அவ்வளோ பெருசாயிடுச்சுன்னா எப்படி இருக்கும்? பயமா இருக்கும், அசிங்கமா இருக்கும். அப்புறம் நம்ம கிட்ட யாரும் பேச கூட மாட்டாங்க. இல்ல மூக்கு மட்டும் இவ்வளோ பெருசு இருந்துச்சுன்னா எப்படி இருக்கும்? யாராவது கிட்ட வருவீங்களா? வர மாட்டாங்க, யாரும் வர மாட்டாங்க. நீ பிரசங்கம் பண்ணாலும் சரி பாஸ்டர்மா எங்களுக்கு வாடா அந்த பிரசங்கம் சொல்வீங்க. ஆமென். அல்லையே பார்க்க அசிங்கமா இருக்கும். இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகளோட ஆவிக்குரிய வளர்ச்சி எப்படி இருக்க வேண்டுமானால் நாம் எல்லாவற்றிலும் வளர வேண்டும். விசுவாசத்துல வளரணும், ஜெபத்துல வளரணும், வேத வாசிக்கிறதுல வளரணும், அன்யனத்துல வளரணும், சபை கூடி வரதுல வளரணும்,
ஹalleluya. இன்னைக்கு நிறைய விசுவாசிகளுடைய குடும்பத்துல கூட பிரச்சனை வந்து காரணம் என்னன்னா சில நேரத்துல ஒரு பக்கம் வளர்ந்துட்டு இருப்பாங்க, ஒரு பக்கம் வளர மாட்டாங்க. ஹalleluya. புருஷனை கனம் பண்ணணும், புருஷனை கவனிக்கணும்ன்ற விஷயத்துல விட்டுருவாங்க. அப்படியே கேட்டா ஜபம் 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 4 நாள் உபவாசம், 10 நாள் உபவாசம், 40 நாள் உபவாசம். தேவையே இல்ல. நீ உன் கணவரை ஒரே சரீரமா உன் கணவரை கவனிக்காம, உன் பிள்ளைகளை கவனிக்காம, வீட்டு வேலைகளை செய்யாம, வீட்டெல்லாம் அப்படியே போட்டுட்டு நீ 21 நாள் உட்கார்ந்து ஜெபம் பண்ணாலும் கர்த்தர் ஜெபத்தை கேட்கவே மாட்டார். நீ வளரல. ஹalleluya. ஜெபிக்கிறது நல்லது, உபவாசிக்கிறது நல்லது. உன்னுடைய கடமைகளை முடித்து விட்டு போய் உட்காரு. உன்னுடைய வேலைகளை முடித்து விட்டு உட்காரு. உன் மேல ஒருத்தர் குறை சொல்லாதபடி காத்துக்கோயோ. கணவர் இன்னைக்கு எனக்கு சாப்பாடு கொடுக்கல, ஹalleluya, நீங்க எனக்கு டிஃபன் கட்டலன்னு வேதனைப்படுறத விட்டுட்டு அந்த குறைச்சல் வராதபடிக்கு உபவாசம் இருந்தேனா அது ரொம்ப 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 நல்லது. ஹalleluya. நான் சொல்றது தப்பா என்ன சொல்றீங்க? யாரும் பதிலே சொல்ல மாட்டீங்க. ஆமென். டிஃபன் பிரதர் நான் வாயை திறக்க மாட்டேன். ஹalleluya. போடுற எல்லா லேடிஸ் எல்லாம் சொல்லுவோம் ஹalleluya. ஹalleluya. நம்முடைய வேலைகளை கரெக்ட்டா செய்யணும், நம்முடைய கடமைகளை கரெக்ட்டா செய்யணும். ஹalleluya. வளர்ச்சி எல்லாவற்றிலும் காணப்பட வேண்டும். ஹalleluya. யாருக்குள்ள? கிறிஸ்துவுக்குள்ள. நம்முடைய தலையாகிய கிறிஸ்துவுக்குள்ள நாம் எல்லாவற்றிலும் வளர்கிற பிள்ளைகளா இருக்க வேண்டும். ஹalleluya. ஹalleluya. வாசிங்க. இப்படி வளர்ந்ததான சாமுவேல் 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனத்துல வாசிக்கும் போது இப்படி வளர்ந்ததான சாமுவேல் எல்லாவற்றிலும் வளர்ந்தார். ஹalleluya. அதுதான் அவ்வளவு தைரியமா சொல்றாங்க. ஆவியானவர் சொல்றார் சாமுவேல் வளர்ந்தான். ஹalleluya. அந்த சின்ன வயசுல சாமுவேல் வளர்ந்தான். ஹalleluya. அவன் வளர்ந்ததனால என்ன நடந்தது? கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். ஹalleluya. ஹalleluya. வளருகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் கூட இருப்பார். வளர்ச்சியே இல்லாத, விசுவாசமே இல்ல, விசுவாசத்திலே வளராத பிள்ளைகளோட கர்த்தர் இருந்து என்ன பிரயோஜனம்? கர்த்தர் கூட இருந்தா கூட நீ நம்பவே மாட்டேன்ற. கர்த்தர் ஆவியானவர் பேசினே இருப்பாரு, அதை நீ நம்பறதே இல்ல. அப்ப ஆவியானவர் இருந்து பேசி என்ன பிரயோஜனம்? பிரயோஜனமே இல்ல. கர்த்தர் கூட இருக்க மாட்டார். எப்ப ஒரு கர்த்தருடைய பிள்ளைகள் வளருகிறார்களோ, எப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கிருபையில வளருகிறார்களோ, எப்ப கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தரை அறிகிற அறிவில வளருகிறார்களோ, பரிசுத்தத்தில வளருகிறார்களோ, கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தில வளருகிறார்களோ, ஹalleluya ஹalleluya, அன்னைய ஐக்கியத்தில வளருகிறார்களோ, ஊழியக்காரரையே ஊழியங்களை மதிக்கிற பிள்ளைகள் வளருகிறார்களோ, அவர்களோடு கூட கர்த்தர் இருப்பார். சாமுவேலோடு கர்த்தர் இருந்தார். ஹalleluya. நம்மோடு கூட கர்த்தர் இருக்க வேண்டும். நமக்கெல்லாம் ரொம்ப ஆசைதான். ஆனா நாம் வளர வேண்டும். வளருகிற பிள்ளைகளுக்கு தான் கர்த்தர் ஒருத்தர் ஊழியத்துக்கு தெரிஞ்சுக்கிறாருன்னா அது ஒரு பர்பஸோட கர்த்தர் தெரிஞ்சுக்கிறாரு. நம்ம எல்லாம் அப்படியே ஒரு டம்மி பீஸ் மாதிரி உட்காந்துக்கணும்னு ஆண்டு விரும்பத்துல நாம் வளர வேண்டும். வளர வேண்டும். ஒவ்வொரு காலத்திலும் வளர வேண்டும். நாம் வளர 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 கர்த்தர் நம்மோடு கூட இருந்து கொண்டே இருப்பார். அவர் இருந்து கொண்டே இருப்பார். ஹalleluya. அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஹalleluya. நம்ம வாசிக்கிறோம் சங்கீதம் 1ஆம் அதிகாரத்துல ஒரு வேதத்தில் பிரியமாட்டி இரவு பகலும் வேதத்தில் ஞானம் இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். எப்படி வாய்க்கும்? கர்த்தர் அவனோடு இருந்தாதான் அது வாய்க்கப்படும். ஹalleluya. கர்த்தருடைய வேதத்துல தியானமா இருக்கிற பிள்ளைகள் கர்த்தருடைய அப்ப தியானமா இருக்கிறவங்க கண்டிப்பா பிரசன்னத்துல இருப்பாங்க. ஹalleluya. அவரோடு கூட இருக்கிற பிள்ளைகள் செய்கிறதெல்லாம் வாய்க்கும். ஏன்? கர்த்தர் அவனோடு இருந்தார். ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்க நாம் ஒவ்வொருவரும் தேவன் நம்மோடு இருக்கணும் நம்ம விருப்பத்தை உண்டானா நாம் தேவனுக்கு கீழ்ப்படிய வேண்டும். தேவனோட ஆவிக்குரிய காரியங்களில வளர வேண்டும். ஹalleluya ஹalleluya. 1-2 வசனங்களை மட்டும் வாசிப்போம். மிச்சதெல்லாம் நான் அப்படியே சொல்லி போறேன். வாசிங்க. ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரம் 22ஆம் வசனம். அபிமெலேக்கும் அவன் சேனாதிபதியாக பிகோலும் ஆபிரகாமை நோக்கி நீ செய்கிற காரியங்கள் எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடே இருக்கிறார். ஆமென். நீ செய்கிற எல்லாவற்றிலும் தேவன் உன்னோடு கூட இருக்கிறார். ஹalleluya ஹalleluya. யார் சொல்றாரு? அபிமெலேக் சொல்றாரு. ராஜா சொல்றாரு.
வேதம் சொல்லப்படுகிறது. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம் வாசிங்க. எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். எரேமியா 20ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். ஜெரமியா பயங்கரமான பராக்கிரமசாலியாய் என்னோட இருக்கிறார். ஆமென். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். வசனம் பாத்தீங்களா? என்ன ஒரு அருமையான வசனம். கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். எப்பேற்பட்ட தேவன்? பராக்கிரமசாலியாய் என்னோடு கூட இருக்கிறார். சும்மா வெட்டியான தேவனா இல்லாத பராக்கிரமசாலியாக என்னோடு கூட இருக்கிறார் என்று எரேமியா தைரியமா சொல்றாரு. இன்னைக்கு நம்ம சொல்ல முடியுமா? என் தேவன் என்னோடு கூட இருக்கிறார், என் ரட்சகர் என்னோடு கூட இருக்கிறார், சேனைகளின் கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார் என்று தைரியமா நம்ம சொல்ல முடியுமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்னைக்கு எரேமியா சொல்றாரு, பராக்கிரமசாலியா என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் என்னை மேற்கொள்ள முடியாமல். ஹalleluya, ஹalleluya. என்னவா? மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். உன்னை துன்பப்படுத்துகிறவர்கள் அவர்கள் இடறி விழ வேண்டுமானால் நீ கர்த்தருடைய கரம் உன்னோடு இருக்க வேண்டும். கர்த்தர் உன்னோடு கூட இருக்க வேண்டும். கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் நீ வளர்ந்தால், உனக்குள் ஆவிக்குரிய வளர்ச்சி காணப்பட்டால், ஹalleluya, கர்த்தர் உன்னோடு கூட இருப்பார். கர்த்தர் உன்னோடு கூட இருந்தால் உனக்கு விரோதமாக எழும்புகிற சத்துடைய கிரியைகள் ஒன்றுமில்லாமல் போய்விடும். ஹalleluya. விரோதமாக எழும்புகிற எந்த ஆயுதமும் வாய்க்காமல் போகும் என்று சொல்லி ஏசாயாவில் வாசிக்கிறோம். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள், கர்த்தர் நம்மோடு இருந்தார். அவர் எரேமியா என்ன அழகா சொல்றார் பாருங்க. கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறார். ஆகையால் என்னை துன்பப்படுத்துகிறவர்கள் மேற்கொள்ளாமல் இடறுவார்கள். தங்கள் காரியம் வாய்க்காதபடியால் மிகவும் வெட்கப்படுவார்கள். யார் வெட்கப்படுவார்கள்? கர்த்தருடைய பிள்ளைகள் அல்ல வெட்கப்படுவது. துன்பப்படுத்தினவர்கள், நம்ம விரோதமாய் பேசினவர்கள், நமக்கு நம்மை கண்ணீர் சிந்த வைத்தவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். ஏன்னா கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். பார்த்துக்கணும், கர்த்தர் என்னோடு இருக்கிறாரா? நான் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து இருக்கிறேனா? ஆவிக்குரிய காரியங்களை வளர்ந்து இருக்கிறேனா? கர்த்தர் என்னோடு கூட இருக்கிறாரா? நாம் அப்பப்போ கவனிச்சுக்கணும். வெட்கப்படுவார்கள். மறக்கப்படாத நித்திய லட்சை அவர்களுக்கு உண்டாகும். ஷேம், நித்திய லட்சியம், நித்தியமான, அதாவது நித்தியமா இருக்கிற ஒரு மறக்க முடியாத ஒரு வெட்கத்தை அவர்கள் அடைவார்கள். நாம சங்கீதத்துல வாசிக்கிறோம், அவர்கள் அவரை நோக்கி பார்த்து பிரகாசமடைந்தார்கள். வெட்கப்படவில்லை. கர்த்தருடைய பிள்ளைகளுடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார்கள். நமக்கு விரோதமாய் எழுப்புகிறவருடைய முகங்கள் மறக்க முடியாத லட்சியம் அடைவார்கள். எவ்வளவு அருமையான வார்த்தைகளை கர்த்தர் சொல்லி நம்ம உற்சாகப்படுத்துறாரு பாருங்க. ஏன் சோர்ந்து போறீங்க? ஏன் துக்கப்படுறீங்க? ஏன் பேஜார்பட்டுக்கிறீங்க? ஐயோ சொல்ற நிலைமை ஏன் வேண்டாம்? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹalleluya. உங்களோட நான் பேசிக்கிறேன். ஆனா ஆவியான என்ன உற்சாகப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஹalleluya. பல பிரச்சனைகள், பல போராட்டங்கள் நம்ம கர்த்தருக்குள்ள இருக்கும்போதே அவர்கள் லட்சியம் அடைவார்கள். அவர்கள் வெட்கப்பட்டு போவார்கள். நம்ம இல்ல, நம்முடைய முகங்களை பிரகாசிப்பிக்க பண்ணுவார். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். வாசிங்க, அடுத்தத வாசிங்க. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம். ஹalleluya, ஹalleluya. ஸ்தோத்திரம். அந்த வசனத்தை அப்படியே வெச்சுக்கோங்க. ஹalleluya. 1 சாமுவேல் 3ஆம் அதிகாரம் 19ஆம் வசனமா? ஆமா, 19ஆம் வசனம் வாசிங்க. சாமுவேல் வளர்ந்தான். கர்த்தர் அவனோடு கூட இருந்தார். அவர் தம்முடைய எல்லா வார்த்தைகளிலும் ஒன்றையாகிலும் தரையில விழுந்து போகவிடவில்லை. என்ன ஒரு அருமையான வார்த்தை. ஹalleluya. கர்த்தர் சாமுவேலின் மூலமாய் சொன்ன ஒரு வார்த்தையாகிலும் தரையில விழுந்து போக விடவில்லை. அப்படின்னா அவர் சாமுவேல் கிட்ட சொன்ன ஒரு வார்த்தை கூட நிறைவேற்றாம விடல, செய்யாம விடல. ஹalleluya. என்னென்னலாம் சாமுவேலுக்கு சொன்னாரோ அது அப்படியே கர்த்தர் நிறைவேற்றினார். ஏன்? சாமுவேல் வளர்ந்தான். ஹalleluya. சாமுவேலோடு கூட கர்த்தர் இருந்தார். ஹalleluya, ஹalleluya. ஆனபடினால கர்த்தர் என்ன செய்தார்? அவர் சொன்ன ஒரு காரியத்தை கூட தரையில, அதாவது இந்த வேஸ்டா அது அப்படி போயிடுச்சு. அவர் சொன்னாரு, இத செய்யல, இதோ இவ்வளவு வருஷம் ஆச்சு, நிறைவேறல அப்படி சொல்றதுக்கு சான்ஸஸே கர்த்தர் தரல. கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை அப்படியே செய்தார். என்ன சொன்னாரோ அப்படியே செய்வார். இன்னைக்கு வாழ்க்கையில சொன்ன காரியங்கள் நிறைவேற வேண்டுமானால், கர்த்தர் எத்தனை காரியங்கள் நம்மோடு பேசினார், அதை நிறைவேற வேண்டுமானால்
வேண்டும். நம் கர்த்தரோடு இருக்க வேண்டும். ஹalleluya. அப்ப கர்த்தர் ஒரு காரியத்தை கூட கீழே போறதுக்கு விடவே மாட்டார். அத தரையில விழுறதுக்கு விடவே மாட்டார். தரையில விழுந்தா அதை யார் மதிப்பாங்க? என்ன வாசிக்கிறோம்? உப்பானது சாரம் கட்டி போனால் அது வெளியே கொட்டப்படுவதற்கு மனுஷன் மிதிக்கப்படுவதற்கு வேண்டி கர்த்தருடைய வார்த்தை மனுஷரால் மிதிக்கப்படுவதற்கு கர்த்தர் விடவே மாட்டார். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகள் வளர வேண்டும். ஹalleluya. வாசிக்க இன்னொரு வசனத்தை கூட 1 சாமுவேல் 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். சாமுவேலின் வார்த்தை இஸ்ரவேலுக்கெல்லாம் வந்தது. இஸ்ரவேலை பெலிஸ்தருக்கு விரோதமாய் யுத்தம் செய்ய புறப்பட்டு எபினேசருக்கு சமீபத்தில் பாளை இறங்கினார்கள். என்ன வாசிக்கிறோம்? இப்போ சாமுவேலுக்கு சொன்ன ஒரு வார்த்தையை கூட கர்த்தர் தரையில விழ விடவில்லை. ஓகே, இப்போ என்ன ஆச்சுன்னா 4ஆம் அதிகாரம் 1ஆம் வசனத்துல வந்த உடனே வாசிங்க. சாமுவேலின் வார்த்தையாக மாறிவிட்டது. ஹalleluya. ஹalleluya. இவ்வளவு நாள் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு இதுக்கு இந்த அதிகாரத்துல வாசிக்கிறதுக்கு முன்ன 2ஆம் அதிகாரத்துல ஏலியுடைய பிள்ளைகளை குறித்து கர்த்தர் சாமுவேல் மூலமாய் பேசினார். கர்த்தருடைய வார்த்தையா இருந்தது. இப்பொழுது சாமுவேலின் வார்த்தையாக மாறிவிட்டது. ஒரு கரங்களை தட்டி கர்த்தருக்கு நன்றி சொல்லலாமா? ஹalleluya. ஹalleluya. ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, கர்த்தருடைய வார்த்தை போய் இப்போ சாமுவேலின் வார்த்தை வந்துச்சு. ஹalleluya. ஓ இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கர்த்தர் கொடுக்கிற வார்த்தை சாமுவேலின் மூலமா வருகிறபடியால் இப்போ சாமுவேலின் வார்த்தையாக மாறிவிட்டது. அருமையான கர்த்தருடைய பிள்ளையே, உடைய வார்த்தை மிகவும் அவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட்ஃபுல்லாக வேல்யூபிள் வார்த்தையாக இருக்க வேண்டுமானால் நீ கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். கர்த்தருக்குள்ளே வளர வேண்டும். உன்னிடத்தில் கர்த்தர் பேசுகிற ஒரு வார்த்தையை கர்த்தர் தரையில விட மாட்டார். ஹalleluya. நிறைய நேரத்துல கர்த்தர் சொன்னார், அதை மறந்தே போயிட்டோம். ஏன் அது நிறைவேறல? ஏன்? அதுக்கு பிறகு நம்ம விசுவாசத்திலே இல்லை, அதுக்கு பிறகு ஆவிக்குரிய ஜீவிதத்திலே இல்லை, அதுக்கு பிறகு நம்முடைய நம்பிக்கையே அற்று போன நிலைமையில காணப்படுகிறோம். வளர்ச்சி இல்லாம அப்படியே பாதியில ஸ்டாப் ஆயிட்டு அப்படியே நிக்கிறோம். ஆனபடினா அந்த வார்த்தைகள் எல்லாம் தரையில விழுந்து போச்சு. ஆண்டவர் சொல்றாரு, தரையில விழுந்து கத்த விட மாட்டார். தரையில போறதுக்கு வேஸ்டா போறதுக்காக கத்த சொன்னார். அதற்காக கர்த்தரோடு பேசினார். அதற்காக கர்த்தர் என்னோடு பேசினார் அல்ல, அதை நிறைவேற்றி உன்னை ராஜாவாக உயர்த்தும்படியாக, உன்னை மேன்மைப்படுத்தும்படியாக, உன்னை ஆசீர்வதிக்கும்படியாய், உன்னை உயர்த்தும்படியாக கர்த்தர் உன்னோடு பேசினார். இன்னைக்கு அந்த வார்த்தை தலையில விழுந்து போச்சு. ஏன் தெரியுமா? அந்த நம்பிக்கை நமக்கு இல்லாம போச்சு, அந்த விசுவாசம் நமக்கு இல்லாம போச்சு. அதை பிடிப்போம், மீண்டும் பிடிச்சுக்கொள்ளும். ஆண்டவரே நீ சொன்ன வார்த்தைன்னு சொல்லி பிடிச்சுக்குவோம். அதை நிறைவேறும் பொழுது அது நம்முடைய வார்த்தையாக மாறிவிடும். ஆமென். ஹalleluya. 4ஆம் அதிகாரத்துல வரும்போதே சொல்றாங்க இஸ்ரவேல் ஜனங்கள் சாமுவேலின் வார்த்தை, கர்த்தருடைய வார்த்தை இப்பொழுது சாமுவேலின் வார்த்தையாக மாறிவிட்டது. அப்ப சாமுவேலுக்கு எவ்வளவு ஒரு ரெஸ்பெக்ட், எவ்வளவு ஒரு கனம், எவ்வளவு ஒரு மரியாதை பாத்தீங்களா? இன்னைக்கு கர்த்தர் நம்முடைய பிள்ளைகளை கூட அவர்தான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நம்மை கூட கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். நீங்க ஒரு ஆவிக்குரிய வளர்ந்த பிள்ளைகளா இருப்பீர்களானால் உங்க மூலமா சொல்லப்படுகிற வார்த்தை ஹalleluya, அது விளையப்பட்ட வார்த்தையாக, தராசில வைக்கப்பட்ட வார்த்தையாக. ஹalleluya, ஹalleluya. ஓ அப்படிப்பட்ட ஒரு நேரப்பட்ட வார்த்தையாக கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். யாரோ உங்க வீட்டுக்கு வராங்க, துக்கத்தோடு வராங்க, உங்க வாயிலிருந்து வருகிற அந்த வார்த்தை ஒரு கோல்டன் வேர்ட்ஸ் ஆக மாறிவிடும். அதாவது அவர்களை மாற்றக்கூடிய வார்த்தையாக மாறிவிடும். ஹalleluya, ஹalleluya, ஹalleluya. போன வாரத்துல குருவிலைக்கு சண்டே போக முடியாதனால திங்கட்கிழமை போயிட்டு மஞ்சு சகோதரியை நாங்கள் திருவனந்தரம் முடிச்சுட்டு மஞ்சு சகோதரியை பார்த்துட்டு வந்தோம். பார்த்துட்டு வரும்போது அவங்கள பார்க்கும்போது நல்லா இருக்காங்க, ஒன்றும் தொந்தரவே இல்லை. அவங்களுக்குள்ள ஒரு சைக்காலஜி ஃபீலிங் இப்படி இருக்கும் அப்படி இருக்கும் கிடையவே கிடையாது. நாங்க சொன்னோம், அம்மா உங்களுக்கு ஒண்ணுமே இல்லைம்மா, நல்லா இருக்காங்க, நல்லா பேசுறாங்க, நல்லா ஸ்மார்ட்டா இருக்காங்க, கோப கூட பண்றாங்க, நல்லா இருக்காங்க. சோ நம்ம சொன்னோம், உங்களுக்கு ஒண்ணுமே இல்லை, நீங்க சாப்பிட்டதுனால தான் உங்களுக்கு பலம் வேணும். நீங்க நல்லா சாப்பிடுங்க, உங்களுக்கு பலம் வந்துடும், நீங்க எழுந்து நடப்பீங்க, நல்லா இருப்பீங்க. நடக்கிறாங்க, இன்னும் நீங்க பலமா இருப்பீங்கன்னு சொன்னோன்னே நாங்க சொல்லிட்டு வந்தோடனே அன்னைக்கு பக்கம் களி சாப்பிட்டுருக்காங்க. சாப்பிட்டாதுங்க நம்முடைய வார்த்தை, நம்மோட வாயிலிருந்து வருகிற வார்த்தை அது தேவ வார்த்தையாக மாறுகிறது, உற்சாகப்படுத்துகிற வார்த்தைகளாய் மாறுகிறது. கர்த்தருடைய பிள்ளைகளே, உண்மையிலே நாங்க ரொம்ப பயந்தோம். ஏன்னா விசுவாசிகளை நாங்க அந்த அளவுக்கு நேசிக்கிறதுனால ஐசியில் இருக்காங்கன்னு சொன்னோடனே எங்க வீட்டுல நாங்களாம் அழுதோம். நாங்களாம் ரொம்ப அழுது ஜெபம் பண்ணோம். நினைச்சாலும் துக்கம். மாலையை கேட்டு, ஏன் மம்மி நீங்க அழுதீங்க அன்னைக்கு அவங்க கிட்ட பேசணும்? ஏன்னா துக்கம், ஐயோ அந்த பிள்ளைக்கு இப்படி ஆயிடுச்சேன்ற வேதனை. நான் நம்முடைய புள்ள மாதிரி, என் பொண்ணு மாதிரி, ஐயோ என் பொண்ணுக்கு இப்படி ஆயிடுச்சு
நிச்சயமா அது ஒரு ஆசீர்வாதமான வார்த்தையாக மாறுகிறது. ஹalleluya ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, உங்களை கூட கர்த்தர் அப்படிதான் பயன்படுத்துகிறார். ஒவ்வொருவரும் உங்கள் வீடுகளில் உங்களுக்கு நீங்க பேசுகிற நபர்களிடத்துல கர்த்தர் அப்படிதான் ஆசீர்வதிக்க விரும்புகிறார். ஹalleluya. நம்ம என்ன செய்யணும் தெரியுமா? கேர்லெஸ்ஸா கேஷுவலா எல்லாம் இப்ப பாரு ஜோக் அடிக்கிற மாதிரியே ஜோக் பார்த்தியே பேசி அப்படியே காலத்தை ஓட்டிட்டு போறேன். இல்ல, கர்த்தருடைய பிள்ளைகள் அப்படி இல்ல. கர்த்தருடைய பிள்ளையோட வாயிலிருந்து வருகிற ஒவ்வொரு வார்த்தையும் அது வல்லமுள்ள வார்த்தைகளாக மாற்றிருக்காங்க. ஏன்னா நமக்குள்ள அபிஷேகம் இருக்கு, கர்த்தருடைய மகிமை இருக்கு, கர்த்தருடைய வல்லமை இருக்கு, கர்த்தருடைய கிருபை இருக்கு, கர்த்தருடைய ஞானம் இருக்கு, கர்த்தருடைய வெளிப்பாடு இருக்கு. கர்த்தருடைய கிருபை நம்ம மேல ஊற்றப்பட்டு கொண்டே இருக்கிறது. ஹalleluya. இப்ப நீங்க நினைக்கிறீங்க அன்னைக்கு நான் கூட தான் பேசும்போது தியானங்கள்ல பாருங்க, நிறைய பேர் உள்ளத்துல அப்படி நினைக்கிறீங்க, மனைமா நினைக்கிறாங்க அன்னைக்கு ஜோப் பண்ணிட்டு வந்து இப்படி ஆச்சு. நிறைய பேர் எல்லாரும் அப்படித்தான். கர்த்தர் ஏன் தெரியுமா? நம்முடைய வாழ்க்கையில கர்த்தர் அப்படி அற்புதங்களை செய்யும். இன்னைக்கு தேவனுடைய வார்த்தை சாமுவேலின் வார்த்தையாக மாறினது. ஹalleluya ஹalleluya. 21 வாசிங்க. சீலோவிலே தரிசனம் தந்தருளினார். கர்த்தர் சீலோவிலே தம்முடைய வார்த்தையினாலே சாமுவேலுக்கு தம்மை வெளிப்படுத்தினார். ஆமென். இப்பொழுது சாமுவேலுக்கு மீண்டுமாக சீலோவிலே தரிசனத்தின் மூலமாக வெளிப்படுத்தினார். ஹalleluya ஹalleluya. வெளிப்படுத்தின பிறகு தான் 4ஆம் அதிகாரத்துல வாசிக்கிறோம், தேவனுடைய வார்த்தை சாமுவேலின் வார்த்தையாக மாறியது. ஹalleluya. ஸ்தோத்திரம். வாசிங்க ரோமர் 2ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம். இன்னும் ஒருவர் 16ஆம் வசனம், 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம் எடுத்துக்கோங்க. என் சுவிசேஷத்தின்படி தேவன் இயேசு கிறிஸ்துவை கொண்டு மனுஷருடைய அந்தரங்கங்களை குறித்து நியாய தீர்ப்புகள் கொடுக்கும் நாளிலே இது விளங்கும். ஆமென். என்ன வாசிக்கிறோம்? என் சுவிசேஷத்தின்படி. தேவனுடைய சுவிசேஷம் போயிடுச்சு. பவுல் அப்போஸ்தலன் சொல்றார் என் சுவிசேஷம். பாத்தீங்களா எவ்வளவு ஒரு அருமையான வார்த்தை. நீங்க நம்ம சொல்ல முடியுமா? என் சுவிசேஷம் சொல்ல முடியுமா? இல்ல, அந்த அளவுக்கு நம்ம தான் வளரல. பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு அதிகமா சொல்றாரு, என்னை ரட்சித்து என்னை மீட்டுக் கொண்டு பட்ட பகலிலே எனக்கு தரிசனமானாரே அந்த தேவனாகிய கர்த்தருடைய சுவிசேஷம் என் சுவிசேஷமா மாறி போச்சு. இன்னைக்கு அவர் தைரியமா சொல்றார் என் சுவிசேஷம். ஹalleluya. வாசிங்க 16ஆம் அதிகாரம் 26ஆம் வசனம். 16:26. இயேசு கிறிஸ்துவை பற்றிய பிரசங்கமாகிய என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும். பாத்தீங்களா? கொஞ்சம் நல்ல நிதானமா வாசிங்க. என் சுவிசேஷத்தின்படியே உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவராம். ஹalleluya. அப்ப இவருடைய சுவிசேஷம் எவ்வளவு வல்லமுள்ள சுவிசேஷம் என்று பாருங்க. இவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு வல்லமை இருக்கு என்று பாருங்க. இவருடைய வார்த்தைக்கு எவ்வளவு மகிமை இருக்குன்னு பாருங்க. இவர் சொன்னா ஆண்டவர் பலப்படுத்துறாராம். இவர் சொன்னா ஆண்டவர் ஸ்திரப்படுத்துறாராம். அந்த வசனத்துல வாசிக்கிறோம், உலகத்தை நீங்க எவைகளை கட்டுகிறீர்களோ அது பரலோகத்துல கட்டப்பட்டிருக்கும், எவைகளை கட்ட அவிழ்க்கிறீர்களோ அது பரலோகத்துல கட்ட அவிழ்க்கப்பட்டிருக்கும். அப்படியானா இந்த உலகத்துல நீ என்ன பேசுகிறாயோ அதை ஆவியானவர் செய்ய வல்லவராய் இருக்கிறார். ஹalleluya. அது பரலோகத்துல அப்படியே நடக்குது. ஹalleluya. இன்னைக்கு நம்ம அதெல்லாம் பிரயோஜனப்படுத்துறதே இல்ல. கோழிங்க மாதிரி வளர்ந்துக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை நிமிர்ந்து உட்காருங்க, நிமிர்ந்து நில்லுங்க. கர்த்தருடைய வார்த்தை இவ்வளவு வல்லமை அவங்களோட கூட பேசிக் கொண்டிருக்கிறது. இன்னைக்கு கர்த்தர் உன் சுவிசேஷமாய் உன்னுடைய வார்த்தையாய் கர்த்தர் மாற்ற விரும்புகிறார். பவுல் அப்போஸ்தலன் அவ்வளவு தைரியமா சொல்றார், என் சுவிசேஷத்தின்படி. என் சுவிசேஷத்தை கேட்கிறவர்கள் வாசிங்க. உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் உங்களை ஸ்திரப்படுத்த வல்லவரும் நாம் ஒருவரே ஞானமுள்ளவருமாய் இருக்கிற ஆமென் தேவனுக்கு இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் என்றென்றைக்கும் மகிமை உண்டாவதாக. என்றென்றைக்கும் மகிமைலாம் அவருக்கு தான். என்னுடைய வார்த்தையின்படி தான் அவர் செய்யறாரு. ஆனா மகிமை அவருக்கு தான். என்ன அருமையான வார்த்தை. இந்த வசனம் எல்லாம் மார்க் பண்ணி அண்டர்லைன் பண்ணி வச்சுக்கோங்க. மகிமை அவருக்கு தான். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளே, நாம் வளர வேண்டும். ஹalleluya. இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் 19ஆம் வசனம். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். சாமுவேல் என்னும் பிள்ளையாண்டான் சணல் நூல் ஏமோத்தை தரித்தவனாய் கர்த்தருக்கு முன்பாக பணிவிட செய்தான். அவனுடைய சாமுவேல் ஆலயத்தில் இருக்கும்
வாசிக்கும்போது சணல் நூல் ஏபோத்தை தரித்தவனாக, ஏபோத் என்று சொன்னால் இங்க போட்டுக்கிற ஒரு குழந்தைகளுக்கெல்லாம் பீப்னு ஒண்ணு கட்டுவாங்க பாருங்க, அந்த மாதிரி ஒரு ஆசாரியன் பிரதான ஆசாரியன் கட்டி வச்சிருப்பார். அதுல வந்து 12 கற்கள் இருக்கும். ரொம்ப வருஷத்துக்கு முன்னாடி இதெல்லாம் சொல்லிருக்கு. 12 கற்கள் இருக்கும். 12 கோத்திர பிதாக்கள், அது வந்து 12 கோத்திர பிதாக்களை குறிக்குது. அப்போ அந்த 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 ஆசாரியன் என்ன செய்ய வேண்டும்? இந்த 12 கோத்திர பிதாக்களுடைய பேரை சொல்லி சொல்லி அவன் செபிக்க வேண்டும். இந்த சணல் இந்த சின்ன பிள்ளையாண்டா 2 அதிகாரத்திலே பாருங்க, 2 அதிகாரத்திலே பாருங்க, சணல் நூல் ஏபோத் என்று சொன்னால் ஆசாரியன் தரிக்கிறதான வஸ்திரம். ஹalleluya. ஆசாரியன் தரிக்கிற வஸ்திரத்திலே ஏபோத்தை தரித்தவனாக இந்த குட்டி சாமுவேல் தேவாலயத்திலே வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. ஒரு ஆசாரியனுக்கு ஈக்குவலாக வேலை செய்து கொண்டிருக்கிறார். ஹalleluya. இன்னைக்கு அப்போ இன்னொரு வசனத்துல வாசிக்கிறோம். அந்த வசனம் என்னச்சுன்னா தாயார் என்ன பண்ணுவாங்களா? 19ஆம் வசனம் வாசிங்க. அவனுடைய தாய் வருஷந்தோறும் செலுத்தும் பலியை செலுத்தி வருகின்றதாக தன் புருஷனோடு கூட வருகின்றவரா போதெல்லாம் அவனுக்கு ஒரு சின்ன சட்டையை தைத்து கொண்டு வருவாள். சோ இவர் சட்டை தைக்கிறாங்க. இந்த அம்மா என்ன செய்றாங்க? அப்ப சட்டை தைச்சு வந்து குடுக்குறாங்கன்னா என்ன மாதிரி சட்டை தைச்சு வந்து? இவர் ஏபோத்து போட்டு தான் வேலை செய்து இருக்கிறாரு. அவருக்கு வந்து ஆலயத்திலே இருக்கிறாரு, ஆலயத்துல வேலை செய்துனே இருக்கிறாரு. இவர் வந்து சட்டை போடுறதுக்கெல்லாம் சான்ஸே இல்ல. ஆனா இந்த அம்மா கொண்டு வருகிற சட்டை என்னன்னா இந்த ஏபோத்தின் சட்டை. ஹalleluya. அப்ப இந்த தாயாருடைய எண்ணம் என்ன? என்னுடைய மகன் ஒரு ஆசாரியனாக வர வேண்டும். அப்ப இந்த ஆசாரியனை உடைய இந்த சின்ன வயசுலயே போட்டு பார்த்து சந்தோஷப்படுகிறாங்க. நீங்க கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்முடைய பிள்ளைகளுக்கு எப்படி நம்ம வளர்த்து கொண்டு வருகிறோம்? ஹalleluya. எப்படி வளர்த்து கொண்டு வருகிறோம் நம்முடைய பிள்ளைகளை? நாம் அதாவது இன்னைக்கு ஒரு என்னோட பிள்ளை இன்ஜினியர் ஆகணும்னா என்ன செய்வாங்க? சின்னதுல இருந்தே எப்படி இருக்கணும், எப்படி படிக்கணும், நல்ல மார்க்ஸ் எடுத்தா தான் இப்படி காலேஜ்ல சீட் கிடைக்கும்னு சொல்லிட்டு ட்ரை பண்றோம் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம படிக்க வைக்கிறோம் இல்லைங்களா? அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிள்ளைகளை ஒருவரை ஐஏஎஸ் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வைக்கிறோம், டாக்டர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வைக்கிறோம், ஒருவேளை மேத்தமெட்டிக்ஸ் டீச்சர் ஆகணும்னா அதுக்கு தகுந்த மாதிரி படிக்க வைக்கிறோம். இன்னைக்கு சிவில், கம்ப்யூட்டர் எல்லாம் எந்தெந்த துறையில நம்ம பிள்ளைகள் போட விரும்புகிறோமோ அதை கேட்டார் போல படிப்பித்து வருகிறோம். ஹalleluya. இன்னைக்கு எத்தனை பெற்றோர்களாக நாம் என் பிள்ளை ஒரு ஊழியக்காரன் ஆகணும்னு சொல்லிட்டு நாம் படிக்க வைக்கிறோமா? என் பிள்ளை நல்லா ஜெபிக்கிற ஒரு மகளா இருக்கணும்னு சொல்லிட்டு நம்ம பிள்ளைக்கு நம்ம ஊட்டுவித்து வருகிறோமா? நம்ம பிள்ளை ஒரு ஆவிக்குரிய மகளா இருக்கணும்னு சொல்லி ஒரு ஆவிக்குரிய காரியங்களை போதிச்சு வருகிறோமா? நினைச்சு பாருங்க கொஞ்சம். இல்ல, நம்ம கவனம் எல்லாம் படிப்பின் மேல இருக்குதே தவிர ஆவிக்குரிய காரியத்தின் மேல் இல்ல. நம்ம பிள்ளைகளை நாம் ஆவிக்குரிய ரீதியில வளர்ப்போமானால் வர நாட்களில் அந்த பிள்ளைகள் சாமுவேலை போல ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக, இஸ்ரவேலை ஆளக்கூடியதான ஒரு தீர்க்கதரிசியாக, ஒரு ஜட்ஜாக வர கர்த்தர் உதவி செய்வார். இன்னைக்கு நம்முடைய வேலையில என்ன படிக்கணும், வேலை செய்யணும், நல்லது. நான் சொல்றேன், இன்னைக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் ஊழியம் செய்தா கூட நல்லா படிச்சவர்கள். படிக்காத முன்னால அப்படி தெரிக்கலாம். ஒரு பிள்ளை நல்லா படிக்கவே இல்லைன்னா அதை குளித்து கூட்டுறது. ஹalleluya. அவருக்கு ஒண்ணுமே ஞானமே இருக்காது, அவர் ஊழியம் செய்து இருப்பார். அந்த அல்ல கர்த்தருடைய பிள்ளைகள் அவ்வளவு ஊழியம் வந்து அவ்வளவு கேவலமானது இல்லை. கர்த்தருடைய ஊழியம் செய்யணும்னா நல்லா படிச்சிருக்கணும், நல்ல ஞானம் நிறைஞ்சவர்களா இருக்கணும், நல்ல பட்டதாரிகளா இருக்கணும். ஹalleluya. அப்படிதான் கர்த்தருடைய ஊழியத்தை செய்வதற்கு நம்முடைய பிள்ளைகளை நாம் ஊக்குவிக்க வேண்டும், வளர்க்க வேண்டும். ஹalleluya. கர்த்தருடைய பிள்ளைகளா இருக்கிற நம்ம ஒவ்வொருவரும் ஜாக்கிரதையாக நம்முடைய பிள்ளைகளை வளர்த்து வர வேண்டும். ஹalleluya. இன்னைக்கு பிள்ளைங்க என்ன செய்யறாங்க? நிறைய சபையில அப்படி இல்லை, நிறைய இடத்துல இல்ல உலக பிரகாரம் பார்க்கும்போது இந்த ஹீரோயின் போட்ட ட்ரெஸ், இந்த ஹீரோ போட்ட ட்ரெஸ் அதே மாதிரி வாங்கி கொடுக்கறது, அதே மாதிரி ட்ரெஸ் பண்ண வைக்கிறது, இதெல்லாம் பொதுவாக கர்த்தருடைய பிள்ளைகளை அது அப்படியே தான் போகும். அந்த ஹீரோயின் மாதிரி தான் அது போகும், அந்த லைன்ல தான் போகும். நான் இதுக்கு கவனம் அதிகமா நாட்டத்தை கொடுக்குறீங்களோ அது அந்த லைன்ல தான் போகும். சிலர் சினிமா பாட்டுக்கு அதிக கவனத்தை கொடுக்கிறது, அதே கவனத்துல தான் அது போயிட்டே இருக்கும். ஹalleluya. ஹalleluya. இன்னைக்கு உலக பிரகாரமான ஆக்டர்களுக்கெல்லாம் லைக் கொடுக்கிறது, உலக பிரகாரமான ஹீரோயின்ஸ்க்கெல்லாம் லைக் கொடுக்கிறது, அது கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு உதவாதது. நீ கர்த்தருடைய பிள்ளைகளுக்கு ஒரு லைக் கொடுத்திருக்கியா? கர்த்தருடைய பிள்ளைகளை மெச்சிருக்கியா? கர்த்தருடைய பிள்ளைகளை மேன்மைப்படுத்தி இல்ல, அவங்கள தான் தூக்கி வைக்கிறது. உதவாத கர்த்தர் பார்த்து கொண்டே
வார்த்தைகள் ஒன்றே கர்த்தர் தலையில போட்டு விடவில்லை. இன்னைக்கு நம்ம வளரணும். கர்த்தருடைய பிள்ளைகளாக நாம் ஒவ்வொருவரும் வளர வேண்டும். ஆவிக்குரிய ஜீவித்துல வளர வேண்டும். இன்னும் மென்மேல கர்த்தரை உயர்த்துவார். கேதுரு லெபனோனில் உள்ள கேதுருவை போல வளர வேண்டும். கிறிஸ்துவ தலையாக கிறிஸ்துவுக்குள்ளே வளர வேண்டும். வேற என்ன வார்த்தம்? ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மறந்துட்டீங்களா? ஹல்லேலூயா. வேற என்ன வார்த்தம்? கொழுத்த கன்றுகளை போல வளர வேண்டும். அவருடைய கிருபையில வளர வேண்டும். அவருடைய ஞானத்துல வளர, அது கிறிஸ்துவ அறிகிற அறிவில வளர வேண்டும். மாளிகை போல இசைவாய் கட்டப்பட்டு வளர வேண்டும். அப்படி வளர கர்த்தர் நமக்கு இரக்கம் செய்யட்டும். ஹல்லேலூயா. எல்லாரும் கண்களை மூடலாமா? எல்லாரும் கண்களை மூடலாமா? கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நான் எப்பவுமே சொல்றேன், ஃபாஸ்டிங் பிரேயர் வந்து ஒரு ஒர்க் ஷாப் மாதிரி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்முடைய வாகனம், நம்முடைய வண்டி ஏதாவது கொஞ்சம் ரிப்பேர் ஆச்சுன்னா கொண்டு போய் ஒர்க் ஷாப்ல விட்டுட்டு வந்துடுவோம். அந்த ஒர்க் ஷாப்ல இருக்கிற அந்த மெக்கானிக் என்ன பிரச்சனை, என்ன ஆயிருக்கு, கோளாறுன்னு சொல்லி எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு பார்த்து அதை சரி பண்ணி கொடுக்கறது தான் அந்த ஒர்க் ஷாப்புடைய வேலை, மெக்கானிக்குடைய வேலை. இன்னைக்கு ஃபாஸ்டிங் பிரேயர் தான் ஒரு ஒர்க் ஷாப். ஹல்லேலூயா. ஆராதனை கர்த்தரை மகிமைப்படுத்துகிற இடம். ஆனா அந்த ஃபாஸ்டிங் பிரேயர் ஒரு ஒர்க் ஷாப். உபவாச ஜெபம் ஒரு ஒர்க் ஷாப். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பரிசுத்த ஆவியானவர் தான் இங்க மெக்கானிக். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவருக்கு தான் தெரியும் எங்க பழுதாய் இருக்குது, எங்க விசுவாசம் லீக் ஆயிருக்குது. ஹல்லேலூயா. எங்க முறுமுறுத்து வந்துருக்குது, ஏன் வந்துருக்குது. வண்டியில பாருங்க அப்பப்போ திடீர் கட்பட்டு சத்தம் வந்துட்டே இருக்கும். மெக்கானிக்கு தான் தெரியும் அது ஏன் வருதுன்னு. ஆயில் லீக் ஆயிருக்குது, எங்க லீக் ஆகுதுன்னு தெரியல, மெக்கானிக்கு தான் தெரியும். இன்னைக்கு ஆவியான உன்னோடு கூட நின்று கொண்டிருக்கிறார். அவருக்கு தான் தெரியும் நீ ஏன் சோர்ந்து போற, நீ ஏன் துக்கத்தோடு துக்கப்படுற, ஏன் உங்க வாழ்க்கையில ஆவியானுடைய மகிமை எழுந்துட்டு இருக்கு, எங்கேயோ லீக் ஆகி இருக்குது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, ஹல்லேலூயா. ஓ நன்றி, 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 நன்றி ராஜா. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் இருக்கிறது. ஆவியான மகிமை பிரசன்னம் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆவியானவர் ஒவ்வொருவரோடு கூட இடைப்பட்டு கொண்டிருக்கிறார். ஹல்லேலூயா. வளர்ச்சி எப்படிப்பட்டதாக காணப்படுகிறது? ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் வளர்ச்சி இல்லை? ஏன் நீ செய்யற காரியம் வாய்க்கல? ஏன் உங்க வாழ்க்கையில நஷ்டம்? ஏன் உங்க வாழ்க்கையில தேவன் உன்னோடு கூட இல்லாத ஒரு நிலைமை? ஏன் நீ பேசுற பேச்சை யாரும் மதிக்கிறது இல்ல? ஏன் நீ சொல்ற வார்த்தை உன் பிள்ளைகள் மதிக்கல? ஏன் நீ சொல்ற வார்த்தையை இவங்க கேட்கிறவர்கள் கனம் பண்ணல? கர்த்தர் உன்னோடு கூட இல்ல. நீ இன்னும் வளரல கர்த்தருடைய பிள்ளையே. ஹல்லேலூயா. கர்த்தருடைய வார்த்தையை உன் வார்த்தையை மாற்ற விரும்புகிறார். கர்த்தருடைய சுவிசேஷத்தை உன் சுவிசேஷமாய் மாற்ற விரும்புகிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. எல்லாரும் செபிக்கலாமா? எல்லாரும் செபிக்கலாமா? விசுவாசிங்க, நம்புங்க. ஆவியானவர் பக்கமா இருக்கிறார். ஆவியானவர் பக்கமா இருக்கிறார். ஹல்லேலூயா. மகிமை பிரசன்னம் இருக்கிறது. கர்த்தருடைய மகிமை பிரசன்னம் இருக்கிறது. ஹல்லேலூயா. உங்க சிந்தனைகளை எங்க சிதறடிக்க விடாதீங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம். மகிமை, 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 மகிமை. ஹல்லேலூயா. வல்லமுள்ள ஆவியானவரே வந்து மகிமை உண்டாகட்டும், மகிமை உண்டாகட்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம், 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 ஸ்தோத்திரம் கர்த்தாவே. மகா இரக்கமும் கிருபை நிறைந்த பரலோக பிதாவே, இந்த அருமையான வழிக்கு நன்றி ராஜா. அப்பா, சாமுவேலை குறித்து எவ்வளவு அழகா சொல்லப்பட்டிருக்கிறது ஆண்டவரே. சாமுவேல் ஏபோத்து சணல் நூல் ஏபோத்தை தரித்துக் கொண்டு கர்த்தருக்குள்ள வளருகிற ஒரு மகனாக ஆண்டவரே, அந்த சின்ன பிள்ளை கூட ஏபோத்தை தரித்து 12 கோத்திர பிதாக்களுடைய பாரத்தை ஏற்றுக்கொண்டு ஜெபிக்கிற ஒருவனாக, ஆலயத்தில் ஆசாரியனோடு வேலை செய்கிற ஒருவனாக அந்த சின்ன பிள்ளை காணப்பட்டது போல நாங்கள் ஒவ்வொருவரும் ஆண்டவரே கர்த்தருக்குள்ள கேதுரு லெபனோனுள்ள கேதுருவை போல வளரும்படி ஆண்டவரே நல்ல ஸ்ட்ராங்கா டியூரபிளான விசுவாசியாக, நல்ல வாசனை நீட்டக்கூடிய விசுவாசியாக, ஹல்லேலூயா ஆண்டவரே எப்பொழுது பச்சையா இருக்கிற ஒரு விசுவாசியாக கர்த்தருக்குள்ளே நாங்கள் வளர எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. அப்பா, எங்களுக்கு உதவி செய்யும். கர்த்தருடைய கிருபையில வளர,
ஆண்டவரே யாராகிலும் பலவீனத்தோடு வியாதியோடு பிரச்சனையோடு கர்த்தாவே இந்த வசனங்களை கேட்பார்கள் என்று சொன்னால் கர்த்தருடைய ஆவியானவர் இப்பொழுது இறங்கட்டும் ஆண்டவரே. கர்த்தருடைய மகிமை இறங்கட்டும் ஆண்டவரே. ஒவ்வொருவரையும் விடுவித்தரலாம் ஆண்டவரே. பலப்படுத்தி பாதுகாத்துக் கொள்ளும், ஆசீர்வதி வழிநடத்தும். தாழ்த்துடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களுக்காக மரித்து உயிர்த்தெழுந்த இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே.